எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆச்சியோட பாலடா பாயசம் மிக்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஆச்சி பாலடா பாயசம் மிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ரைஸ் அடை கீர் மிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது அரிசியில பண்ணிருக்கிற பாயாசம். ஸோ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுன்னு போட்டிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் குவான்டிட்டி 4 சர்விங்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மற்ற டீடைல்ஸ்லாம் இருக்கு. இந்த 200 கிராம் பேக் வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு சார்ஜ் பண்றாங்க. இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை, பாலடா, பால் பவுடர், முந்திரி, திராட்சை, தேங்காய் பால் பொடி, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இன்கிரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட தயாரிக்கும் முறையும் சொல்லியிருக்காங்க. அது நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். செய்யறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் பவுடர் தவிர்த்து 1/2 லிட்டர் பால் தேவை. 1/2 லிட்டர் பாலை நல்லா அடிகனமான பாத்திரத்துல ஊத்தி நல்லா காய்ச்சிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை வந்து காய்ச்சிடலாம். காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கெட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டுக்கலாம். ஸோ பேக்கெட் ஓப்பன் பண்ண உடனே உள்ள வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இது ஓப்பன் பண்ண உடனே அதோட வாசம் வந்து நல்லாவே வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்காங்க. வந்து இதை நான் காய்ச்சி வச்சிருக்கிற பால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மிதமான சூட்ல இதை வந்து கிளறி வேக விட்டு இறக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ 10 நிமிஷம் வரைக்கும் நான் டைமர் வந்து வச்சிருக்கேன். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஓகே கைஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்கு. செம்ம கெட்டி ஆயிடுச்சு பாயாசம். அது வந்து பாத்தீங்கன்னா போக போக இன்னுமே கெட்டி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பால் ஆடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இறக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுல்ல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே கெட்டியா இருக்கு. அண்ட் இந்த பாலாடை பாயசம் மிக்ஸோட அந்த கவர்ல என்ன போட்டோ இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. நேர்லயும் நல்ல திக்கா இருக்கு பாக்குறதுக்கே. எந்த ஒரு சர்க்கரை எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். 1/2 லிட்டர் பால் ஊத்திட்டு அது காய்ச்ச பிறகு இந்த பேக்கெட்ல இருக்கிற மொத்தத்தையும் கொட்டிட்டா போதும். பாயசம் வந்து ரெடி. இதோட டேஸ்ட் பத்தி சொன்னோம்னா நிஜமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சுமே வந்து பாத்தீங்கன்னா திக் வெர்ஷன்ல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இது இன்னுமே செம்ம திக்கா இருக்கு. அதை வந்து நம்ம சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அந்த ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்வேன் நான். கல்யாணத்துல கடையில எல்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரியான பாயசம் மாதிரி இருக்கு. செம்ம ரிச் டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்வேன். ஸோ இதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. கண்டிப்பா இந்த பாலாடா பாயசம் இதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பட் இப்போ வந்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. செம்ம ரிச் டேஸ்டியா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், பாயசம் பிடிக்கும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறது இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.